என்ன விட்டுருங்க. நான் ஐடியா கிடைக்காம ஒண்ணு என்ன வருது? என்ன சொன்னாலும் நான் கேக்குறேங்க. என்ன விட்டுருங்க. ப்ளீஸ்ங்க. வாடா. பாத்தீங்களா? கோவை, கோயம்புத்தூர், குடந்தை, கும்பகோணம் ஆக மொத்தம் 5 இடத்துல 5 பொண்ணுங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். உண்மையா இல்லையாடா? உண்மையா? ஆமா. தலைவா போதும், இதுக்கு மேல ஆள் செத்துருவான். ஏய் போ போ போ. விரட்டவனே, இந்தியா விட்டு விரட்டு. ராஸ்கல். ஓகே. ஏய் என்னடா எல்லாம் கை தட்டி கம்னு இருக்காங்க. அவனுக்கு அப்படித்தான். நம்மள ஏதாவது கழிப்பு விட்டாதான் உண்டு. இப்ப பாரு கிளப்பு பாக்குறேன். ஏன்பா இந்த மாதிரி கல்யாண மேடையில இப்படி திடீர்னு கல்யாணம் நின்னு போச்சுன்னா அந்த பொண்ணை யார்ப்பா கல்யாணம் கட்டிப்பாங்க? ஓகே தானே? பார்க்கலாம். ஏம்மா இனிமே நாம என்னம்மா செய்யறது? அண்ணே, இந்த கல்யாணத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நான் என்ன பாடுபட்டிருப்பேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். என் வாழ்க்கை தான் பாதியிலே முடிஞ்சு போச்சு. இவளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. என்ன பண்றது? நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம். ஒரு 4 நாள் காசு கூட செலவு இல்லாம எங்க அண்ணன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க, உங்களை இல்ல அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாரு. சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. வேணாம் ஊன்னு தலையாவது ஆட்டுங்களேன். என்ன ஏய் ரெட்டி கல்யாணம் ஆச்சா? 2 பிள்ளைங்க இருக்கு. எல்லாம் அவசரப்படுறாளுங்க. என்னடா? இப்பதான் நெருப்புல சாம்பிராணிய போட்டிருக்கேன். புகையதான்னு பாப்போம். அது சரியா புகையில நான் ஒன்ன தூக்கி நெருப்புல போட்டுருவேன். வாழ்நாள் பூரா ஒரு பொண்டாட்டிக்காக எவன் நின்னு ஃபைட் பண்றானோ அவன் தான் சரியான புருஷன். சரியான நேரத்துல உன் மானத்தை காப்பாத்தின இவன் தான் உனக்கு பொருத்தமானவன். அப்புறம் உன் இஷ்டம். நீ என்னம்மா சொல்ற? நான் கும்பிட்ட சாமியை என்ன நரகத்துல தள்ள பார்த்துச்சு. ஆனா இந்த மனுஷன் தான் என்ன வந்து காப்பாத்திருக்காரு.